வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீகோட 18வது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் 2 டீம் தான் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 5th ஏப்ரல் நைட் 7:30க்கு மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா முலான்பூர் சண்டிகரில் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பிச் ரிப்போர்ட், ஹெட் ஸ்டாட், பிளேயர் ஸ்டாட்ஸ் அண்ட் டெமோ எஸ்எல் ஜிஎல் டீமே கொடுத்துட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிஎல் டீம் கிரியேட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே கிளியராக கொடுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ட்ராக்காக தான் இருக்க போகுது. ஸோ போத் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் 2 பேருக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் இருக்கும். அண்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் பவுலர் ரெகுலராக விக்கெட்டுமே எடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கு பேட்ஸ்மேனு அண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் கம்பேர்ட் டு ஸ்பின்னர். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரைக்கு டீவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் டாஸ் பண்ணுற கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 2 தடவையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 3 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் 165 பதிவாயிருக்கு. ஸோ இந்த ப்ளே பண்ண 5 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர் 54 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 26 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 28 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் 34 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பார்த்தீங்கன்னா 20 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக போத் ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஸோ உங்கள் டீமில் பிக் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 12 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுமே எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னால் தான் செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரைக்கு பேட்டிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் விக்கெட் கம்மியாக எடுத்திருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம்லேருந்து நீங்கள் பவுலர்ஸை பிக் பண்ண பாருங்கள். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக மேபி ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் மட்டும் போக வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் செகண்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் ஆம் ஆஃப் பிரேக் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காங்க. லெக் பிரேக் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் 4 விக்கெட். அண்ட் லெஃப்ட் ஆம் சைனாமேன் பார்த்தீங்கன்னா 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்கள் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். சைனாமேன் பவுலர் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஆஃப் பிரேக்கை கம்பேர் பண்ணும்போது லெக் பிரேக் பவுலர்ஸுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் டீம் எடுத்துகிட்டு போங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் லெக் பிரேக் பவுலர் அப்படின்றத பார்ப்போம். ஸோ லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்னால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் யாருமே கிடையாது அதிகமாக. ஸோ அதனால தான் சொன்னேன். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் லெக் பிரேக் அண்ட் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஆம் சைனாமேன் பொறுத்தவரைக்கும் யாருமே கிடையாது. ஸோ அதனால் லெக் பிரேக் பவுலருக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். ஸோ லெக் பிரேக் பவுலர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஹால் அண்ட் அசராங்கா 2 பேருமே பார்த்தீங்கன்னா லெக் பிரேக் பவுலர். ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பவுலிங் செகண்ட் இவங்க 2 பேருமே ஓகே தான் ஆக்சுவலி. ஏன்னா 2 பேருமே குவாலிட்டி ஸ்பின்னர். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மேபி மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார் அண்ட் குமார் கார்த்திகேயா. ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா பிளேனில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஆஃப் பிரேக் பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் அண்ட் நிதிஷ் ராணா. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் பவுலர் தான். எந்த அளவுக்கு ஃபுல் ஓவர் கோட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாது. மேக்ஸ் எல்லாரும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் 1 or 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. நிதிஷ் ராணாவுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். மேபி பேட்ஸ்மேன் அடித்து ஆடும்போது மேபி ஒரு ஓவர் வரைக்கும் கொடுக்க வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் ஹெட் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 டீம் இதுக்கு 4 தடவை மோதிருக்காங்க. அதில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 தடவையும், பஞ்சாப் கிங்ஸ் 1 தடவையுமே வின் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண 2 மேட்சும் வின் பண்ணி பாயிண்ட் டேபிளில் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. பட் இதுவே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 3 மேட்ச் ப்ளே பண்ணி 1 வின்னிங்கோட வச்சுக்கிட்டு 9th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுறதுன வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது கம்பேர் டு ராஜஸ்தான். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் ஃபேண்டசி கிரிக்கெட்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையுமே லிங்க் இருக்குது. டெலிகிராம் தான் பார்த்தீங்கன்னா டாஸ் அப்டேட், பிளேயிங் 11 அண்ட் ஃபைனல் எஸ்எல் ஜிஎல் டீமே கொடுத்துட்டு இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட டாப் ஆர்டர்ஸ் பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் பிரப்சிம்ரன் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஆர்யாவை பொறுத்தவரைக்கு நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மேட்ச்சில் வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. பட் இந்த டோர்னமெண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் 47 அப்படின்றத தான் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபார்மில் இருக்கார். பவர் பிளேயருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட் பண்ண போகிறாரு. அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுத்து ப்ளே பண்ணனா பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். பட் எனிவே ஸ்மால் லீகை பொறுத்தவரைக்கு சேஃபாக போகணும்னா நம்ம போத் இன்னிங்ஸ்லேயே பிக் பண்ணிட்டு போகலாம். பட் இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் பவர் பிளேக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஸ்கோர் பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல்
கேட்சிங் பொசிஷன் எல்லாமே இருக்கார். ஸோ லாஸ்ட் 2 மேட்சே பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு 2 கேட்ச் அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டு இருக்காரு. அதுலேயுமே பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். பட் ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு தாராளமாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்துட்டு இவரை பற்றி தெரியல, அதனால் பிக் பண்ணாமல் போகிறாங்க. ஸோ இது மாதிரி பிளேயர் நம்ம பிக் பண்ணிட்டு போனால் ஒன் சேரை வின் பண்ண முடியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸில் கூட பிக் பண்ணலாம். பட் என்னை பொறுத்தளவுக்கு ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் பிரப்சிம் ரன் பார்த்துக்கு போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணிக்குவாங்க. கிளவுக்கு பண்ணுறாரு, அதுலேயும் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். அண்ட் டாப் ஆர்டரில் வரதால கண்டிப்பாக பவர் பிளேக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஹிட் பண்ண முடியும். ஸோ போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணிங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு டீம்லையாவது ஜிஎல்ல கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்கன்னா 69 அப்படின்றது ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஹெட் ரேட்டில் 19 ஆவரேஜ், இந்த வெனில் வெறும் 15 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. ஸோ பவர் பிளேயர் தாண்டிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து பெரிய இன்னிங்ஸ் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போங்க. ஷேர்ஸ் ஐயர் பொறுத்தளவுக்கு சொல்லவே தெரியல, கண்ணை மூடிக்கிட்டு நம்ம டீமில் எடுத்துகிட்டு போகலாம். கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிக். ரீசன்ட் ஃபார்ம் சூப்பராக இருந்திருக்கு. லாஸ்ட் மேட்சுமே பார்த்தீங்கன்னா 52, அதுக்கு முன்னாடி மேட்ச் பார்த்தீங்கன்னா 97 நாட் அவுட்டு. ஸோ சூப்பராக ஃபார்மில் இருக்காரு. ஹெட் ரேட்டில் 33 பேட்டிங் ஆவரேஜ், இந்த கிரௌண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. அண்ட் மேக்ஸ்வெல் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிக். ஏன்னா இந்த மேட்ச்சை பொறுத்தளவுக்கு மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேட்டிங்லுமே டீசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் கேட்சிங் பொசிஷனில் வேறு இருக்கார். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 or 2 கேச்சஸ் பிடிக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துருப்பாங்க. முடிஞ்சால் ரிஸ்க் எடுக்கிறங்க ஒரு விசியாக கூட நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் ரேட்டில் 31 பேட்டிங் ஆவரேஜும் இந்த கிரவுண்ட் பவுலிங்கில் 2 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. பட் எனிவே ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்குறப்ப மேபி நம்ம ஸ்மால் லீகில் எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் ஸ்டோயினிஸை பொறுத்தளவுக்கு ஃபார்ம்ன்றது ஸ்மாலாக தான் இருந்திருக்கு. ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறங்க ஸ்மால் லீகில் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி இல்லைன்னா ஜிஎல்லில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில். அண்ட் சுஷாந்த் சிங்கை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 10 to 15 பால் கிடைச்சாலே போதும் 30 to 40 ரன் அடிக்க முடியும். அந்தளவுக்கு எபிலிட்டி இருக்குது. லாங் சிக்ஸஸ் எல்லாமே அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் வந்து போத் இன்னிங்ஸ்லுமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. ஷானஸ் ஷாஜை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு மேபி வந்து பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் கண்டிப்பாக வந்து பெரிய இன்னிங்ஸ் விளாட முடியும். டொமஸ்டிக் மேட்சை பார்த்தீங்கன்னா 11 மேட்ச்சில் 43 ஆவரேஜ் வச்சுருக்காரு. அண்ட் 8 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. சூப்பர் ஆல்ரவுண்டர். பட் சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ பிளேயிங்கில் சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு அட்லீஸ்ட் ஜிஎல்லையாவது இவரை பிக் பண்ணிட்டு போங்க. ஒரு கேம் சேஞ்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அண்ட் ஜான்சன் கண்டிப்பாக பவுலிங் ஃபர்ஸ்ட்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். ஏன்னா பவர் பிளேயில் பவுல் பண்ணுவார். அண்ட் டெத்தோவில் பவுல் பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது. மினிமம் 1 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லுமே நீங்கள் பிக் பண்ணிவிட்டு போகலாம். அண்ட் ஃபெர்கூசனை பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பவர் பிளேலையும் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். அண்ட் டெத்தோலையுமே இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு பவுல் பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக். பட் பவுலிங் செகண்ட் அப்படின்னா நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனா கூட ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கன்சிடர் பண்ணி பாருங்கள். அண்ட் ஹர்ஷிப் சிங்கை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக போத் இன்னிங்ஸ்லுமே நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்து தான் ஆகணும். பாப்புலர் 2 ஓவர், டெத்தோவில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் மேட்சுக்கு 2 விக்கெட் அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஹெட் ரேட்டில் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சுக்கு 17 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் ஸ்மால் லீகில் கூட நீங்கள் ஒரு விசியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சகாலை பொறுத்தளவுக்கு பவுலிங் செகண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா அந்த கிரவுண்டில் வந்து லெக் பிரேக் வந்து ஓரளவுக்கு விக்கெட் எடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது மேபி இந்த மேட்ச் பொறுத்தளவுக்கு மினிமம் 1 விக்கெட் மேக்ஸிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்க முடியும். ஸ்மால் லீகில் ஜஸ்ட் பிளேயராக போத் இன்னிங்ஸ்லுமே நீங்கள் பிக் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நாயகல் வேற பொறுத்தளவுக்கு இந்த மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் இருந்தால் டேரெக்டாக பிளேயரில் இருப்பார். அப்படி இல்லைனா இம்பேக்ட் பிளேயர் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா லாங் இன்னிங்ஸ் விளையாட முடியும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஃபேண்டசிக்கு தானே ஒரு 60 to 70 பாயிண்ட் வரைக்கும் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு 30 to 40 ரன் அடித்தாலே போதும். அதில் 6-4 வரப்போ சாலிடாக நமக்கு வந்து ஒரு 60 to 70 பாயிண்ட் வந்துடும். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டீமில் யாரெல்லாம் பவர் பிளேயர் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங், ஃபெர்கூசன் அண்ட் ஜான்சன் 3 பேருமே பவர் பிளேயர் பவுல் பண்ணுவாங்க. அண்ட் 3 பேருமே டெத் ஓவர்லையுமே பவுல் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் வந்து 3 பவுலுக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராஜஸ் அண்ட் ராயல்ஸோட டாப் ஆர்டர்ஸ் ஜெய்ஷ்வால் அண்ட் சாம்சன் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜெய்ஷ்வாலை பொறுத்தளவுக்கு ஃபார்ம் டோஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. ஆக்சுவலி குவாலிட்டி பிளேயர். பட் ப்ராப்ளம் என்னென்னா கன்சிஸ்டன்ட் இல்லை. ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். மேபி இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் வருதா அப்படின்னு. ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லேயும் பிக் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்டாக ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து ஒரு விசியாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் சஞ்சு சாம்சன் பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ இந்த மேட்ச் வந்துட்டு கிளவுக்கு பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். கேப்டன் பண்ண போகிறாரா அப்படின்றதுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஸோ ஃபிங்கர் இன்ஜுரி இருந்ததால் வந்துட்டு 3 மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து க்ளவ் பண்ணாமல் இருந்தார். ஐ மீன் இம்பேக்ட் பிளேயராக தான் ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மேட்ச் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா க்ளவுக்கு பண்ணுவார். க்ளவுக்கு பண்ணார் அப்படின்னா தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் பிளேயரை மட்டும் நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே பிக் பண்ணிட்டு போவோம். ஹெட் பார்த்தோன்னா 36 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. அண்ட் கிரவுண்டில் பார்த்தா வெறும் 18 தான் இருக்குது. பட் எனிவே டாப் ஆர்டரில் வரதால் அதில் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நிதிஷ் ராணா லாஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் 81 அப்படின்றத ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. பட் இந்த சீசன் பார்த்தோன்னா ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்மே அந்த அளவுக்குலாம் நல்லா கிடையாது. பட் லாஸ்ட் மேட்ச் ஃபார்மில் வந்தார். ஸோ அதே ஃபார்மை கண்டினியூ பண்ணுவாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் செகண்டாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க, ஸ்மால் லீகில் வேண்டாம். அண்ட் ரியான் பராகை பொறுத்தவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஃப் பிரேக் போலர், அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்லையுமே டிசெண்டாக கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். மேட்ச்சுக்கு 2 கேட்ச் பிடிச்சிட்டு இருக்காரு. என்னை பொறுத்தளவுக்கு ஸ்மால் லீகில் பொறுத்தளவுக்கு போத் இன்ஸ்லுமே நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். முடிஞ்சால் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ரிஸ்க் எடுக்கிறங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட்டில் பார்த்தோன்னா 20 பேட்டிங் அவரேஜும் கிரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 23 பேட்டிங் அவரேஜுமே வச்சிருக்காரு. மேபி இந்த மேட்ச் பவுல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் சேஃபாகவே கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். அப்படின்னா ஜஸ்ட் விசியாக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூரியில் பொறுத்தளவுக்கு பேட்டிங் செகண்டாக கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஏன்னா இனிஷியலாக டாப் ஆர்டர் விக்கெட் விட்டுறாங்க அப்படின்னா மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இன்னிங்ஸ் வந்து லாங் இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேண்டசிக்கு தேவையான பாயிண்ட்டை நமக்கு எடுத்து கொடுக்கலாம். ஸோ பேட்டிங் செகண்டில் மட்டும் ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அசரங்கா பொறுத்தவரை 4 ஓவர் பவுல் பண்ணுவார். மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்க வாய்ப்பு இருக்கும். பவுலிங் ஃபர்ஸ்ட்டாக ஆகட்டும் இல்லை பவுலிங் செகண்டாக ஆகட்டும். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் போத் இன்ஸ்லையும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. முடிஞ்சால் வந்து ஸ்மாலுகளை கூட ரிஸ்க் எடுக்கும் கேப்டன் ரிஸ்க்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பேட்டிங்குமே ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் பேட்டிங்கில் வந்து ஒரு 20 to 30 அடிச்சாலே போதும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரீம் கேப்டனாக வரது கூட வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெட்ல பார்த்தீங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 5 விக்கெட் எடுத்திருக்காரு. கிரவுண்டில் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வச்சு பார்க்குறப்ப நம்ம டீமில் பிக் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஹெட்மேரை பொறுத்தளவுக்கு போத் இன்ஸ்லுமே ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பேட்டிங் செகண்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்துட்டு இன்னிங்ஸை முடிச்சு கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி ஒரு 30 to 40 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஒரு 50% தான் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த டீமில் மட்டும் இவரை பிக் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குவாங்க. ஸோ ஏன்னா பவுலிங் செகண்டில் அந்தளவுக்கு வந்து விக்கெட் எடுக்கல. அப்படி இருக்கும்போது மேபி வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயர் கூட ஒரு விக்கெட் எடுத்தாங்கன்னா 3 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்மால் லீக் பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பிக் ப்ரியாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தீக்ஷனா பொறுத்தளவுக்கு பவுலிங் செகண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசனாக பார்த்தா அந்தளவுக்கு விக்கெட் டேக்கெல்லாம் கிடையாது. ஸோ எக்கனாமிக்காக பவுல் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளோதான். மேபி ஒரு விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் பிளேயரை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேஷ்பாண்டே பொறுத்தளவுக்கு போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். டெத் ஓவரில் பவுல் பண்ணுற ஆப்ஷன் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கும்போது பேட்ஸ்மேன் அடிக்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னா விக்கெட் விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஸோ போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சந்தீப் சர்மா பொறுத்தளவுக்கு பவுலிங் ஃபர்ஸ்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி வந்து பவர் பிளேயில் ஒரு ஓவர் கொடுத்தாங்கன்னா மினிமம் 2 விக்கெட்டே எடுத்து கொடுக்க முடியும். பட் பவர் பிளேயில் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கொடுக்குறாங்க. மேபி ஒரு ஓவர் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எனிவே பவுலிங் ஃபர்ஸ்ட்னா இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. பவுலிங் செகண்டாக நீங்கள் ஸ்பின்னருக்கு போகிறதுக்கு ஒரு சேஃப் சாய்ஸாக இருக்கும். அண்ட் குமார் கார்த்திகை பொறுத்தளவுக்கு இம்பேக்ட் பிளேயர் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ரைக்ஸ். ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். எக்கனாமிக்காக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு டீசென்ட் சாய்ஸ். ஒரு 50% ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பவுலிங் செகண்டில். இந்த டீமை பற்றி யாரெல்லாம் பவர் பிளேயர் பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்ச்சர், தேஷ்பாண்டே அண்ட் சந்தீப் சர்மா 3 பேரும் பவர் பிளேயர் பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். 3 பேருமே பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்லையுமே பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஆர்ச்சர் பொறுத்தளவுக்கு மேபி வந்து 16-17 ஓவரில் கம்ப்ளீட் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா அண்ட் தேஷ்பாண்டே தான் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் 3 பேருமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டெத் ஓவர் பவுலுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹெட் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ஷேசர் பார்த்தீங்கன்னா ஹெட்டில் 33 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. மேக்ஸ்வெல் 31, ஃபெர்குசன் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஹர்ஷப் சிங் 9 மேட்ச்சுக்கு 17 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால தான் சொன்னால் ஹர்ஷப் சிங்கை நீங்கள் ஸ்மால் லீகில் கூட கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜெய்ஸ்வாலை பொறுத்தளவுக்கு 36 பேட்டிங் ஆவரேஜ் வச்சிருக்காரு. சஞ்சய் சாம்சன் 36 அண்ட் தேஷ்பாண்டே 3 மேட்ச்க்கு 5 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ கன்சிடர் பண்ணி பாருங்கள். இந்த கிரவுண்டில் பார்த்தோன்னா அதிகமாக யாரும் ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ ஹர்ஷப் சிங் அண்ட் ஜெய்ஸ்வால் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஹர்ஷப் சிங்கை பொறுத்தவரைக்கும் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், ஜெய்ஸ்வால் 39 பேட்டிங் ஆவரேஜுமே வச்சிருக்காங்க. ஸோ கன்சிடர் பண்ணி பாருங்கள். ஸோ ராஜஸ்தான் வின் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் சைடாக நீங்கள் வந்து டீம் கிரியேட் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 2 டீமுக்கான பிளேயர் பேட்டல் பார்ப்போம். பிரப்சிம் ரன் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் யுவேந்தர் சிங் அகேன்ஸ்டாக ஒரு மேட்சுமே அவுட் ஆகிருக்காரு. பட் இவர் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. சந்தீப் சர்மா மேபி பவர் பிளேயர் பவுல் பண்ணாருன்னா கண்டிப்பாக வந்து விக்கெட் எடுத்து கொடுக்க முடியும். அதுதான் வந்து எங்கேயுமே பண்ணியிருக்காரு. அண்ட் ஆர்யாவை பொறுத்தளவுக்கு குமார் கார்த்திகை அகேன்ஸ்டாக ஒரு தடவையும், நிதிஷ் ராணாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவையும் அவுட் ஆகிருக்காரு. ஆல்ரெடி சொன்னதான் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக நிதிஷ் ராணா பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும்.
ஸோ அப்படி தான் ஒரு விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பிளேயர்ஸை நீங்கள் ரொட்டேட் பண்ணி உங்கள் டீமில் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஷேஸ் ஐயர் பொறுத்தளவுக்கு அசரங்காவுக்கு அகேன்ஸ்டாக 6 இன்னிங்ஸில் ஒரு தடவை தான் அட்டாக இருக்காரு. பட் ஆனால் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஜோஃப்ராச்சருக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவை 7 இன்னிங்ஸில், அண்ட் சந்தீப் சர்மாக்கு அகேன்ஸ்டாக 3 தடவை அவுட் ஆகிருக்காரு 9 இன்னிங்ஸில். அண்ட் ரியான் பராக் அகேன்ஸ்டாக 2 இன்னிங்ஸுக்கு ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ விக்கெட்டை விட்டதாலுமே ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்பின்னர்ஸை நல்லாவே ப்ளே பண்ணுவார். ஸோ எனிவே ஷேஸ் ஐயர் பொறுத்தவரைக்கும் சேஃபாக நம்ம டீமில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது தான். அண்ட் மேக்ஸ்வெல் பொறுத்தளவுக்கு அசரங்கா அகேன்ஸ்டாக 4 தடவை அவுட் ஆகிருக்காரு. 14 ஸ்கோருமே பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி அதை தான் சொல்கிறது. மேக்ஸ்வெல் பொறுத்தவரைக்கும் எல்லா பாலுமே ஹிட் பண்ண தான் போவார். அப்படி இருக்கும்போது 6 அடிக்கலாம், எல்லாம் அவுட்டும் ஆகலாம். ஜோஃப்ராச்சருக்கு அகேன்ஸ்டாக 5 தடவை அவுட் ஆகிருக்காரு. சந்தீப் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக 2 தடவை, அண்ட் தீக்ஷனாக்கு அகேன்ஸ்டாக 4 தடவை அவுட் ஆகிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்ஸை நோட் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு நம்ம டீமில் எடுத்துகிட்டு போயிட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றதெல்லாம் யோசிக்கலாம். அண்ட் ஸ்டோயினிஸை பொறுத்தவரைக்கும் அசரங்கா அகேன்ஸ்டாக 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. பட் ஆனால் 42 பால் 71 தான். பட் பேட்டிங்கில் நல்லாவே கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு ஸ்டோயினிஸை பொறுத்தவரைக்கும். ஆனால் ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டாக 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. ஆனால் 10 இன்னிங்ஸில் 2 தடவை தான் அவுட் ஆகிருக்காரு. சந்தீப் சர்மாக்கு அகேன்ஸ்டாக 5 தடவை 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் சுஷாந்த் சிங்கை பொறுத்தளவுக்கு அசரங்காவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. ஸோ அசரங்கா பார்த்தீங்கன்னா நல்லா ஆக்சுவலி ஆல் இன்டர்நேஷனல் பிளேயர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அதுதான் சொன்னேன், ரிஸ்க் சாய்ஸில் கேப்டன் ரிஸ்க் கம்னா கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜான்சனை பொறுத்தளவுக்கு ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவையும் மபாகாவுக்கு ஒரு தடவையுமே அவுட் ஆகிருக்காரு. ஸோ மபாகா ப்ளே பண்ண வரான்னு தெரியல. பட் ஜோஃப்ரா ஆர்ச்சரை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ணி ஆகணும். அண்ட் ஹர்பிடித் பிராத்தை பொறுத்தளவுக்கு இந்த கிரவுண்ட்லேயும் ப்ளே பண்ணது கிடையாது, அகேன்ஸ்ட் டீமே ப்ளே பண்ணது கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு அந்தளவுக்கு ரெக்கார்டு கிடையாது. பிளேயிங்கில் இருப்பாரா அப்படின்றத ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. எப்படி பிளேயிங்கில் இருந்தாலும் ஒரு 50% நம்ம அவரை எடுத்துகிட்டு போவோம். அண்ட் விஷ்ணு வினோத்தை பொறுத்தளவுக்கு சந்தீப் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவை விக்கெட்டை விட்டுருக்காரு. பட் எனிவே அவங்களாம் விட்டுருங்க, பிளேயிங் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் ஹாரன் ஆடி பார்த்தீங்கன்னா அவருமே பிளேயிங் இருக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க, அசராவுக்கு அகேன்ஸ்டாக விக்கெட்டை விட்டுருக்காரு. ஆனால் ஓமசாய் பார்த்தீங்கன்னா டேஷ்பண்டாக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவையும் தீக்ஷனாக்கு அகேன்ஸ்ட்டுமே ஒரு தடவை விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ ஓமசாய் வந்து பிளேயரில் இருக்கிறாரா அப்படின்றத ஆன் டைமில் பார்த்துக்கலாம். அண்ட் ஜார்ஜ் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா அசரங்காக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவையும் தீக்ஷனாக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவையுமே விக்கெட் விட்டுருக்காரு. இவருமே பிளேயிங்கில் இருக்க போகிறது கிடையாது. பட் இருந்தாங்கன்னா ஜஸ்ட் வந்து நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை நீங்கள் டீமில் எடுத்துகிட்டு போங்க. அண்ட் ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா ஸ்டோயினிஸுக்கு அகேன்ஸ்டாக 3 தடவை அவுட் ஆகிருக்காரு. ஜான்சனுக்கு அகேன்ஸ்டாக 2, ஹர்பித் பிராருக்கு அகேன்ஸ்டாக 1, ஹர்ஷிப் சிங்க்கு அகேன்ஸ்டாக 2 தடவை, ஆரன் ஹாடிக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவையுமே விக்கெட் விட்டுருக்காரு. ஜெய்ஸ்வாலோட ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக தான் இருந்திருக்கு. அண்ட் இப்போ கரண்ட் ஸ்குவாடை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமில் வந்து நிறைய பேருக்கு அகேன்ஸ்டாக அவுட் ஆகிருக்காரு. ஸோ இந்த மேட்ச்சுமே ஃப்ளாப் ஓவரா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க்கு ரைஸ் ஆகுது. சஞ்சு சாம்சனை பொறுத்தவரைக்கும் ஸ்டோயினிஸுக்கு அகேன்ஸ்டாக 2 தடவையும், ஜான்சனுக்கு அகேன்ஸ்டாக 2 தடவை, சஹாலுக்கு அகேன்ஸ்டாக 5 தடவை அவுட் ஆகிருக்காரு. அண்ட் ஹர்ஷிப் சிங் அகேன்ஸ்டாக ஒரு தடவையுமே விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ ஸ்டோயினிஸே பார்த்தீங்கன்னா பவர் பிளேலையும் சரி மிடில் ஓவர்லையும் சரி அட்டாக்ன்றது இருக்குது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இவரால் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றது தெரியல. அண்ட் நிதிஷ் ராணா பொறுத்தளவுக்கு மேக்ஸ்வெலுக்கு அகேன்ஸ்டாக 3 தடவை அவுட் ஆகிருக்காரு. ஸ்டோயினிஸுக்கு அகேன்ஸ்டாக 2, சஹாலுக்கு அகேன்ஸ்டாக 6, ஹர்ஷிப் சிங்க்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவை, ஃபெர்கூசனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவை விக்கெட் விட்டுருக்காரு. நிதிஷ் ராணாவோட ஃபார்மே ரொம்ப பூராக தான் இருந்திருக்கு. அண்ட் கரண்ட் ஸ்குவாடை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சாபோட பவுலர்ஸ் எல்லாருமே நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பஞ்சாப் வின் பண்ணுறதான பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப ஹையாகவே இருக்குது. அண்ட் ரியான் பராக் பார்த்தீங்கன்னா ஹர்ஷிப் சிங் அகேன்ஸ்டாக ஒரு தடவையும், ஃபெர்கூசனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவையும் விக்கெட் விட்டுருக்காரு. பட் ரன்ஸுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பேட்டில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அசரங்கா பார்த்தீங்கன்னா சகாலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவை அவுட் ஆகிருக்காரு. ஹர்ஷிப் சிங் அகேன்ஸ்டாக 2 தடவை அவுட் ஆகிருக்காரு. ஓமசாய்க்கு அகேன்ஸ்டாக 2 தடவை, அண்ட் குல்தீப் சென் அகேன்ஸ்டாக ஒரு தடவையுமே விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ அசரங்கா பொறுத்தவரை பவுலர் தான். பட் இனிமேல் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாலும் பரவாயில்ல, பவுலிங்கில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருவாரு. ஸோ அதனால் வந்து அவரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹெட்மேட் பார்த்தோன்னா மேக்ஸ்வெலுக்கு அகேன்ஸ்டாக ஒரு தடவை, ஜான்சனுக்கு அகேன்ஸ்டாக 1, சஹாலுக்கு அகேன்ஸ்டாக 4 தடவை அவுட் ஆகிருக்காரு. ஹர்ஷிப் சிங்க்கு அகேன்ஸ்டாக 2, அண்ட் ஃபெர்கூசனுக்கு அகேன்ஸ்டாக 3 தடவையுமே விக்கெட் விட்டுருக்காரு. ஸோ நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டீமில் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ஷேஸ் ஐயர், மேக்ஸ்வெல், ரியான் பராக், அசரங்கா கண்டிப்பாக சேஃப் சாய்ஸ். தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஸ்டோயினிஸ், ஜான்சன், ஜெய்ஸ்வால் அண்ட் சாம்சனையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் பேஸ் பண்ணி தான் வின்னர் லாஸ்ன்றது இருக்க போகுது. ஏன்னா இந்த மேட்ச்சில் நிறைய கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கிறதால ஸோ யாரை பிக் பண்ணுறது அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷனில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பார்ப்போம். கேப்டனாக ஷேஸ் ஐயர், வைஸ் கேப்டனாக மேக்ஸ்வெல்லையும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் சாம்சன், ஜெய்ஸ்வால், அசரங்கா, ரியான் பராக் இவங்களுமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கிறவங்க ஹர்ஷிப் சிங்குமே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஜிஎல் டீம் பார்ப்போம். ஜிஎல் டீம் 1, ஜிஎல் டீம் 2, ஜிஎல் டீம் 3, ஜிஎல் டீம் 4, ஜிஎல் டீம் 5 அண்ட் ஜிஎல் டீம் 6. இது எல்லாமே பார்த்தா ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டீம் கிடையாது.
பிளேயிங் லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த டீம்லையுமே சேஞ்சஸ் இருக்கும். அதை வந்து டெலிகிராம் தான் போஸ்ட் பண்ணும். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.